சூப்பர்யா. உனக்கு என்னையா பிரச்சனை? இப்ப அந்த படம் இருங்கம்மா, நீ உட்கார்ந்து ஆடுமா, அவர் உட்கார்ந்து ஆடுவார். பொடி தினமா உள்ள திருக்கீரை லைட்டா போடுறா போடு. இந்தா 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 அப்படி தினமா உள்ள உட்காரியா. என்ன ஆடுற? சும்மா எரிச்சல். இனிமே வாத்தியார் கோவப்பட்டுருவாரு. சரி வாத்தியார் மறுபடியும் நீங்க வாங்க. இப்ப இவர் ஆடுவார் வாருங்க. பொடி தினமா உள்ள அப்படி. ஐயா வாத்தியாரே நீங்க வாங்க. வாத்தியாரே நீ வா. அப்படியே பொடி தினமா உள்ள குத்து குத்து போடு. இந்தா இந்தா உன்னோட சேர்ந்து அண்ணாத்தை வாசிக்கிறாங்க, தனி அண்ணா வாசிக்க மாட்டேறாங்க. என்ன சத்திரமதி பிள்ளை தேடி போற மாதிரி என்ன மாமியார் அப்படித்தானே போவாங்க. அண்ணே அம்மா நானே சங்கடப்படல, நீ ஏன் சங்கடப்பட? அவ்வளவுதான், நம்ம தலையில எழுதுனது அப்படித்தான். நான் நல்லா இருக்கேனா வருமானே? அத்தை எப்படி? நீங்க சூப்பர் அழகுனா அழகு. சண்டை போடாம பிரிச்சுக்கோங்கப்பா. அண்ணா அம்மா போதும் போதும் பாடினது. எப்ப உள்ள போய் தலைவீங்க? ஐயா அதான் ரோஸ் என் மக சூப்பர்யா. என்ன எதுக்கு என்னையா ஒண்ணு சொல்ல போறீங்க? வாயா. கதை என்னப்பா இப்படி போகுது? மான தேடி வந்திருக்காரு. காணாம போன அறிவிப்பு. பப்புன் சூர்யா எங்க இருந்தாலும் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வர விழாக்கம் மரியாதையா உள்ள வெடி வந்துடுறாங்க. வருக வருக வேடு வரை வருக. உமது வரவு நல்வரவாகவே இருக்கட்டும். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மிக அப்படின்னு இருக்காங்க. அதற்கனங்க என்னுடைய அண்ணனும் சரி தோழிடம் சரி நேருக்கு நேரம் வச்சு விசாரிச்சுட்டு நீங்க தேடி வரதோ சொல்ல பிரமாணம் கிடையாது. வேறு இடத்துக்கு போய் தேடி பாருங்க. பாடுவாப்ல பாடுவாப்ல பாடிக்கிறோம். உங்களுக்கு சாமி சாமி இறங்கின மாதிரி. சரி சரி ஆமா. அவருக்கு அப்பப்ப அருள் இறங்க இப்பதான் இறங்கி இருக்கு. என்ன காரணம்? அன்னிடம் தெரிவித்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தாங்கள் அறிவிக்கும் காரணத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகின்ற பொழுது அற்புதமான ஒரு மான் கூட்டம். மான் கூட்டத்தில் திருமணத்தில் ஒரு மான், அழகான மான். அப்பேற்பட்ட மானை பிடிக்கணும் கிட்ட இறங்கின பொழுது உங்க அண்ணன் கெட்டிக்காரன் தடுத்து விட்டார். தலைவி என்ற முறையிலே தாங்கள் அனுமதி பெறணும். மானை பிடிக்கணும் வந்திருக்கேன். மாடுனா சாதாரண கிடையாது. மானினுடைய பெருமையில சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மானும் கட்டழகு நிறைந்த கனிவான மான். அடியா குச்சேரா கட்டழகு நிறைந்தது இந்த மானம்மா. போறா போறா கட்டழகு நிறைந்த இந்த மானம்மா. காண்பது மதிச்சைக்கு மானம்மா. கனிவானமா கரமறியாதமா அது கனிவானமா கரமறியாதமா கணக்காக அதை பிடிப்பேன் நான் தானமா. இந்த மானமா ஒரு துணையாயிருப்பவனும் நானமா. அது அழகானமான் கிடைக்காதமான். அது அழகானமான் கிடைக்காதமான். அன்பாக நான் பிடிப்பேன் பாரமா. குருஜில வந்த மானம்மா. ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா குருஜில வந்தது மானம்மா. குறையது இல்லாத மானம்மா. அது குணமானமா கரமறியாதமா குணமானமா கரமறியாதமா கணக்காக அதை பிடிப்பேன் நான் தான். பாடு பாடு உள்ளே கேட்டது மானமா. சாதி அபிமானம் சன்னியாசிக்கும் உண்டு. வாங்க விடுவரே உங்க மானம் இதான் இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டணும். மானை பிடிக்கணும் வந்திருக்கேன். பார்க்குற கழகான பெண்மணியா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படித்தான் நினைக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். மான் இல்ல மான் இருக்கு. இல்லைன்றதே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இருக்குன்றதை இருக்குன்னு சொல்ல முடியும். ஏங்க நீங்க பேசுறதான் பேசுன்ற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. நீங்க பேசுறது மேட்ச் நீங்க பேசக்கூடாது. ஒழுக்கமா சொல்றேன். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, மானை தேடி வந்தீங்க. ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல மான் இல்ல. தேடி வந்த மான் வேற இடத்துக்கு போயிருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால என்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்கிறாம போய் தேடி பாருங்க. ஆக மானு ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்லுங்க? மாடு இருக்குடா இருக்கணுங்க, லட்டி இல்லைடா இல்லவா. இந்த இடத்துக்கு வந்துட்டு ஆரம்பிக்கிறது நானா தான் இருக்கணும், முடிக்கிறது நானா தான் இருக்கணும். அப்படியா? அப்படிதான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன? ஏன்னா என்னைக்குமே அந்த பெண்கள் பேசுற மட்டும் நம்ப மாட்டேன். ஏங்க
ஏன் அதுல ஒரு சில பெண்கள் பேசுற நம்ப மாட்டேன். இதுதான் ஏன். ஏன்னா கடலினுடைய ஆழத்தை கூட கண்டலாம், பெண்கள் மனதாளம் காண முடியாது அப்படி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா, மாடு இல்லைன்னு எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு மறைச்சு பேசுறீங்க. என்னை பார்த்தா பொய் சொல்ற மாதிரியா தெரியுது. பெண்கள் அப்படின்னாலே நம்ப முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா புருஷன்ட்ட கூட பொய்ய சொல்லக்கூடிய தன்மை வரும். ஏன் தெரியுங்களா? ஏங்க இப்படிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஐயோ, சம்பவமே நடந்துருச்சா? அதுல இருந்து நான் நம்புறதே கிடையாது. அது என்ன சம்பவம்? என்ன சம்பவம்? ஒரு ஊர்ல புருஷன் பொண்டாட்டி. ஒரு ஊர்ல புருஷன் பொண்டாட்டினா இருக்கத்தான் செய்யும். இது என்ன பெரிய சம்பவமா? ரெண்டு பேருமே நல்லா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறாங்களே, உங்களுக்கு என்ன? சண்டையோட எப்பவுமே சண்டை கொடுக்குறாங்க. நான் சொல்றேன், ஏங்க புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரத்தான் செய்யும். காலையில அடிச்சுக்குறோம், அப்புறம் கூடிக்குறோம். சரி, ஆக ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. வரட்டும் வரட்டும். அந்த குடும்பத்துக்கு ஒரு சோதனை. ஐயோ, என்ன சோதனை? என்ன சோதனை? பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. அங்கேயும் பொண்டாட்டிக்கு தான் உடம்பு முடியாம போகணுமா? அதே இல்ல, பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. சரி. ஆமா, புருஷன்காரன் பொண்டாட்டி மேல ரொம்ப பாசமானவன். ஆமா, எப்படினாலும் வந்து பொண்டாட்டியை காப்பாத்திரணும்னு ஒவ்வொரு ஊரா போய் வைத்தியம் பார்க்க. யாரு? அவன் பொண்டாட்டி மேல தானே. சரி, அப்படியா? கதை இல்ல. சரி, ஆக பாருங்க, ஒரு ஊருக்கா கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கறியா, கண்டுக்கிற மாதிரி இருப்பேன். எதுலயும் சரியா வரல. கடைசியில் அந்த வைத்தியர் சொல்லிட்டார், ஐயா என்ன சொன்னார்? ஒண்ணு சரியா வராது, வீட்டுக்கு கூட்டு போயிருங்கன்ட்டார். உடனே வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. படுத்த படுக்கையா இருக்கா. யாரு? பொண்டாட்டி. சரி. அவ என்ன பண்றா, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. புருஷன் போறப்போ புருஷனை கூப்பிட்டா. என்னம்மா 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 சொல்லுமா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கே நம்பிக்கை இல்லை, நான் பிழைப்பேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இல்லை, அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யுங்க. என்ன? என்னம்மா சொல்லுமா. ஒன்றும் இல்லைங்க, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து. ஏங்க காலையில நேரத்தில் இப்படியா சொல்றது? என்ன எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு? அவ ஒரு நல்ல மனசோட சொல்றா. சரி, எனக்கு என்ன உடம்புக்கு முடியல, ஆமா, வைத்தியர் முடியாதுட்டாங்க. அப்ப அவளுக்கா தெரிஞ்சுக்கிருச்சு. அப்ப அவளா சொல்றா, எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கே நம்பிக்கை இல்ல, எனக்கு அப்படி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க, அதுதாங்க என் ஆசை அப்படின்னு. என்னைய மாதிரியே இருந்திருக்கா அவருக்கு. இவனுக்கு அப்படியே கண்ணுல தண்ணி அழுக வந்துருச்சு, ஆனந்த கண்ணீர். பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாலே, நீ என்னமா, நான் எப்படிமா, நீ வந்து நான் உன்னை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துறனே தவிர நீ வந்து நீ இல்லாத இடத்துல அப்படின்னு அழுகிறியா புலம்புறியா? அவன் புருஷன் ஒருவேளை நான் சொல்லியிருந்தேன்னா அடுத்த நிமிஷமே போய் கட்டி இருந்திருப்பியான். ஆக அழுகிறியா புலம்புறியா? இங்க வாங்க, அதெல்லாம் செய்யாதீங்க, எனக்கா நீங்க சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு. ஒண்ணு என்னமா சத்தியம்? அப்பதான் அவ கேட்கறா, கேட்கறதுக்கு மட்டும் நீங்க சத்தியம் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை எரிக்க கூடாது, புதைக்கணும், சத்தியம் பண்ணு. ஆமாங்க, ஆக சத்தியம் பண்ணுங்க, என்னை எரிக்க கூடாது, புதைக்கணும். சரி, சரிம்மா. சரி, அப்படி புதைச்ச இடத்துல எப்ப ஈரம் காயுதோ நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சத்தியத்தை வாங்கிட்டா. 2 நாள்ல சொல்லுங்க மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, நல்ல வெயில் காலம். அது பாருங்க, யதார்த்தமா நடந்து போறியா, அதுல ஒரு 4 பேர் பேசுறாங்க, டே இங்க வாடா, ஏதோ பொண்டாட்டிக்கு வீதி அவ்வளவுதான் இருந்திருக்கு, இதுக்கு என்ன பண்றது? அதனால காவேரி கஞ்சி நாள் காய்ச்சி இருக்கு. நானும் சொல்றேன், இவன் சும்மா இருந்தாலும் கூட இருக்க 4 பேர் சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன ஊர் வழக்கம் தானே, வழக்கம். ஆமா, 4 பேர் சேர்ந்து சொல்றாங்க. ஆமா, இங்க வாடா, ஒரு காவேரி கஞ்சி நாள் காய்ச்சி ஊத்துறதுக்கு ஒரு பொம்பளை இருந்தா தானே சரியா? அப்படி. ஆமா, சரி, அப்படின்னு சொன்னோன்னே அப்பதான் பாருங்க, சரி இவனு நினைக்கிறேன், நம்ம பொண்டாட்டியுமே சொல்லிட்டு தானே செத்தா. சரி சரி, நல்ல பிள்ளையா பார்த்து ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாலே. ஆனா ஒண்ணு சொன்னாலே, எப்போ புதைச்ச இடத்துல ஈரம் காயுதோ அப்ப கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாலே அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்து சுடுகாட்டுக்கு போறேன். சரி, 2 மாதம் ஆச்சு, வெயில் காலம், சுடுகாட்டுல போய் புதைச்ச இடத்த பாக்குறியா, ஈரம் காயல்ல, அப்படியே துருன்னு ஈரமா. என்னங்க நம்புற மாதிரி சொல்லுங்க, வெயில் காலம் 2 மாசம் ஆயிடுச்சு, இன்னுமா காயமா இருக்கு? என்னடா 2 மாதம் ஆச்சு, வெயில் காலமா இருக்கு, என்ன இப்படி காயலையேன்னு இப்படி ஈரமா கிடக்கேன்னு பாக்குறியா. சரி சரி, என்னன்னு தெரியல, மறுநாள் வர்றியா, மறுநாளும் ஈரமா இருக்கு, இப்படி வர்றியான் பாக்குறியான், ஈரமா இருக்கு. ஒரு நாள் சாயங்காலமா வந்தேன், பார்த்துட்டு ஈரத்தை பார்த்துட்டு அகனைய அசதியில அப்படியே படுத்துட்டேன். கவலை, மனைவி மேல பாசம், படுத்திய பாருங்க, தூங்கிட்டியான் சுடுகாட்டுல. சரி, முழிச்சு பாக்குறியா, விடிஞ்சிருச்சுல, கிளம்புமா? இல்ல, விடிஞ்சிருச்சு, உடனே கிளம்புமான்னு அவனா நினைச்சு வீட்டுக்கு கிளம்புன்னு கிளம்புறான். சரி, அப்படி கிளம்புற நேரத்துல இவன் பொண்டாட்டி இருக்கா இல்லையா, இவன் பொண்டாட்டியுடைய அண்ணங்காரன்
ஒரு வாளி நிறைய தண்ணியை கொண்டுகிட்டு தூக்கிட்டு வர்றான். ஏன் காலையில வாளியை தூக்கிட்டு போறேன்னா எதுக்கோ போயிட்டு போறேன். உங்களுக்கு என்ன பெரிய வாளியில தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு வர்றான். சுடுகாட்டுக்கு வர்றானா? சரி. இவன் என்னடா இந்நியாரத்துல தண்ணியை தூக்கிட்டு வர்றானே அப்படின்ட்டு எங்க அண்ணனோட சேர்ந்தவனா இருப்பேன் நினைக்கிறேன். என்னடா இந்நியாரம் சுடுகாட்டுக்கு தண்ணி தூக்கிட்டு வர்றான்ட்டு, டேய் இங்க வாடா, என்னடா வாளி நிறைய அம்புட்டு தண்ணியை கொண்டு வர்றீங்க, என்னடா ஒன்றும் இல்லை மச்சான், என் தங்கச்சி முடியாமல் இருக்கையில் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குச்சு. என்னடா சத்தியம் வாங்குச்சு? அண்ணே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னை புதைச்ச இடத்துல தினம் ஒரு வாளி தண்ணி ஊற்றிருந்தேன் அப்படின்னு சத்தியம் வாங்குச்சு. அதனாலதான் நான் தண்ணியை ஊத்துறேன்னு. அப்பத்தான் நினைச்சான், அடி சண்டாளி நல்லவ மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணு சொல்லிவிட்டு உங்க அன்னைக்காரனை விட்டு தினம் ஒரு வாளி தண்ணி ஊற்ற சொல்லியிருக்க அப்படின்னு செத்துக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது நினைச்சது அந்த பெண்ணு. அப்படி இருக்கையில பெண்கள் பேசுறத நான் நம்ப மாட்டேன்.